பதற்றமான பகுதிகளில் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2024ஆம் ஆண்டு 18வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காரைக்குடியில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திரமாக வாக்குகளை பதிவு செய்ய காரைக்குடி காவல்துறையின் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பில் ஏடிஎஸ்பி பிரான்சிஸ், டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் நாகாலாந்து போலீசார் 104 பேரும், காரைக்குடி கோட்ட காவல் ஆய்வாளர்கள் 5 பேர், காவலர்கள் 60 பேர் என மொத்தம் 170க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு வஜ்ரா வாகனத்துடன் போலீஸ் அணிவகுப்பு நடைபெற்றது. அருப்புக்கோட்டையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் ஆதரித்து இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம்க்கு ஆதரவாக அருப்புக்கோட்டையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மேலும் மேளதாளங்களுடன் ஒவ்வொரு வீதியாக சென்று தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டனர். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மலர் தூவியும் பிரதமர் மோடி முகமூடி அணிந்து வேட்பாளரை வரவேற்றனர். அப்போது வேட்பாளர் வி செந்தில்நாதன் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு மக்கள் பிரச்சினைக்கும் வராத கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தற்போது பொய் வாக்குறுதிகளை கூறியும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை நம்பியும் மக்களை ஏமாற்றிவிடலாம் என எண்ணி தேர்தல் களத்தில் உள்ளார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தோழமை கட்சிகளுடன் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். விஷம் கொடுப்பது போல் 100 நாள் வேலை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறார் பிரதமர் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளராக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 4வது முறையாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிடுகிறார். முதற்கட்டமாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து பொதுமக்களிடம் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் பேசுகையில், ராகுல் காந்தியை பிரதமராக்கினால் கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக ஆக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக 100 நாள் திட்டம் சரியாக இல்லை. மோடி எப்போது ஆட்சிக்கு வந்தாரா? 100 நாள் வேலை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். கடுமையான கேஸ் விலை ஏற்றத்தை சுட்டிக்காட்டி நூதன முறையில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை வடக்கு ஒன்றியம் தொண்டைமான் ஊரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா விறகடுப்புகளை தீப்பெட்டியால் பற்ற வைத்து நூதன முறையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வின் போது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.